இல்லை நான் ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு க்ரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே கதை கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்பே நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க. கல்யாணிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது. அந்த டைமில் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி.